கடவுள் நம்பிக்கையும் உண்மையான உழைப்பும் என்பதை பற்றிதான் நாம் இன்றைக்கு ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். இது உங்கள் டேல்ஸ் பை வித்யா. நான் உங்கள் தனலக்ஷ்மி. ஒரு காட்டில் ஒரு மரப்பொந்தில் கழுகு ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த கழுகுக்கு இறைவனிடம் கண்மூடித்தனமான நம்பிக்கை இருந்தது. அதனால் என்ன பண்ணும் அப்படின்னா, அடிக்கடி ஒரு பாறை மீது அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பிக்கும். அப்படி ஒரு நாள் தியானம் செஞ்சு கொண்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நாம் இறைவனுக்கு தினமும் தியானம் செய்கிறோமே, இது இறைவனுக்கு தெரியுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. பின்னர் சிறிது நேரம் கழித்து தானாகவே இறைவனுக்கு எல்லாம் தெரியும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டது. மற்றொரு நாள் அந்த கழுகு இன்று எனக்கு உணவு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இறைவன் தான் எல்லோருக்கும் படியெழுப்பவன் ஆயிற்றே என்று நினைத்து கொண்டு உணவு கிடைக்குமா என்ற சந்தேகம் வந்ததும் அந்த கழுகு எப்பவும் தியானம் செய்யும் அந்த பாறை மீது நின்று, இறைவா, இன்று எனக்கு உணவு கிடைக்குமா என்று பெரிய குரல் எடுத்து கூவியது. உடனே வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது, உனக்கு இன்று உணவு உண்டு என்று. இதை கேட்ட அந்த கழுகு உடனே மகிழ்ச்சியுடன், இன்று இறை தேடும் வேலை இல்லை, எப்படியும் உணவு நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிட்டு அந்த கழுகு பேசாமல் தியானம் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நேரம் செல்ல செல்ல கழுகுக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் அது என்ன செஞ்சு அப்படின்னா, கண்ணை திறக்காம தியானத்திலேயே இருந்தது. மதியம் ஆச்சு, சாயந்தரமும் ஆயிடுச்சு, இரவு வந்து விட்டது. இப்போ வரைக்கும் நமக்கு உணவு கிடைக்கலையே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு நம்ம இறைவன் ஏமாத்திட்டாரே என்று மனம் வருந்தியபடி பாறையிலிருந்து புறப்பட தயாரானது அந்த கழுகு. அப்போது மீண்டும் ஒரு குரல் கேட்டது, என்ன குழந்தாய், சாப்பிட்டாயா என்று. இதை கேட்டவுடனே கழுகுக்கு அழுகை வந்து விட்டது. அந்த குரல், குழந்தாய், சற்று திரும்பி பார், உன் பின்னாலேயே உனக்கான உணவு இருக்கிறது என்று சொன்னது. உடனே கழுகு பின்னால் சென்று பார்த்தது. அங்கே ஒரு பெரிய எலி இறந்து கிடந்தது. அதை பார்த்த கழுகு புன்னகை புரிந்தது. உடனே இறைவனிடம், இதனை காலம் தாழ்த்தி கொடுத்தாயே இறைவா அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அதற்கு இறைவன் பதிலளித்தார், குழந்தாய், உனக்கு உரிய நேரத்தில் உணவு வந்து விட்டது. ஆனால் நீதான் அதை தேடி எடுக்காமல் காலம் தாழ்த்தி விட்டாய். திரும்பி பார்க்கும் முயற்சி கூட செய்யாமல் இருந்தால் உணவு எப்படி கிடைக்கும்? கடுகள வேணும் முயற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை உணவு கூட உழைக்காமல் உண்ணக்கூடாது. அப்போதுதான் இறைவனின் அருளையும் பெற முடியும் என்று கழுகுக்கு ஆசி கூறி அங்கிருந்து இறைவன் மறைந்து விட்டார். பிறகு அன்று முதல் கழுகு உழைப்பையே தியானமாக எண்ணி கடமையை செய்ய தொடங்கியது. தெய்வ நம்பிக்கை எல்லோரிடமும் இருக்க வேண்டும். ஆனால் தெய்வத்தை மட்டுமே நம்பி உழைக்காமல் ஒரே இடத்தில் இருந்து விடக்கூடாது. நம்பிக்கையுடன் கூடிய உழைப்பு நம்மிடம் இருந்தால் மட்டுமே நாமும் நம் குடும்பமும் நல்ல முறையில் இந்த வாழ்க்கையை வாழ முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்.